ஒன்றுமே தெரியல கைஸ், லைட் போட்டிருந்தா மட்டும் தான் தெரியும். ஃபைனலாக குணாக்கி ரீச் ஆகிட்டோம் கைஸ். இங்கே பாருங்க கைஸ், அந்த காலத்தில் வந்து அந்த டோலியில் தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி 1896. கொடைக்கானல்ல இருந்து திரும்ப ரிட்டர்ன் சென்னை கிடைக்கும் போது ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. ஏன் டோன்ட் மிஸ் இட் கைஸ், டைம் டு விசிட் கொடைக்கானல். வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 3. நம்ம பார்த்தீங்கன்னா நேற்று கோயம்புத்தூர் வந்தோம், வந்து சித்தி வீட்டில் ஸ்டே பண்ணிட்டோம். அப்படியே வந்து காலையில் கிளம்பி கோயம்புத்தூர் டு கொடைக்கானல் கைஸ். அவ்வளோதான், நம்ம தான் கைஸ். வந்து பேக் கட்டிட்டு இருக்கிறாரு, எங்கள் அண்ணன் வந்து வண்டியில் ரெடியாக இருக்கிறாரு. அவ்வளோதான் கைஸ், நம்ம கிளம்ப போகிறோம். ஓகே வாங்க வெளியில் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செயின் லூப்பில் அடிச்சுட்டு வந்து நம்ம பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறாரு. போட்டு வந்து நம்ம எப்படி போகிறோம் பார்த்தோன்னா, அதுதான் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு 161 கிலோமீட்டர்ஸ் இருக்குது கைஸ். நம்ம கிணத்துக்கடவு போய் பொள்ளாச்சி அவுட்ரு போய் அப்புறம் பழனி கிட்ட அப்புறம் வந்து நேராக கொடைக்கானல் தான் கைஸ். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து 3 hours 44 minutes காட்டுது. அவ்வளோதான் கைஸ், நம்ம வழியில் தான் நல்ல பிளேஸ் இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம கொடைக்கானல் ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். எக்ஸாக்டாக நம்ம வந்து பழனி வந்துவிட்டோம். இன்னும் பழனி கோயிலுக்கு வந்து 2.5 kilometers தான் இருக்குது. ஸோ இன்னும் கொடைக்கானலுக்கு எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் 65 kilometer இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், நம்ம பழனி தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முருகன் கோயிலுக்கு வந்து நடந்தே போயிட்டுருக்காங்க பாத யாத்திரையாக. யாருமே செப்பல் கூட போடல கைஸ், அவ்வளோ பக்தியாக போயிட்டுருக்காங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம பழனி வழியாக தான் கொடைக்கானல் போவோம்னு. ஸோ நம்ம இங்கேருந்தே பழனி முருகனை தரிசிக்கலாம் கைஸ். பாருங்க அப்படியே பாருங்க, அந்த ரேம்ப் தெரியுது பாருங்க, அந்த ட்ரெயின் மேலே ஏறி இறங்குறது. இங்கே பாருங்க கைஸ், மேலே இருக்க முருகன் கோயில் தாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பழனிக்கு இன்னும் 62 kilometers இருக்குது. 2 hours 16 minutes போயிடுவோன்னு காட்டுது. ஸோ எக்ஸாக்டாக அங்கே ஒரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:32 ஆகுது. ஒரு 1:15 போல் அங்கே போயிடுவோம் கைஸ். நாங்கள் போயிட்டு நம்ம பயங்கரமாக பண்ணுறோம் வாங்க கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 12:15 ஆயிடுச்சு. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொடைக்கானலோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம் கைஸ். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 51 kilometers இருக்குது. ஒரு 2:15 போல் நம்ம மேலேயே ரீச் ஆயிடுவோம், கொடைக்கானல் எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு மேப் காட்டுது கைஸ். அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொடைக்கானல். வெல்கம் டு கொடைக்கானல் கைஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து ஊட்டி ஏறினப்போ கூட நைட் டைமில் தான் ஏறினோம். ஸோ அவ்வளோவா நம்ம வந்து இந்த சினாரியோஸ்லாம் பார்த்து ரசிக்க முடியல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பகலில் ஏறுறோம் கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மதியம்தான் இருந்தாலும் கிளைமேட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது கைஸ். எதிர்பார்த்ததை விட அட்டகாசமாக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் கைஸ். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் கைஸ், நம்ம லைஃப்லேயும் சரி நம்ம பைக்லேயும் சரி. செம்ம அழகாக இருக்குது கைஸ். வாங்க ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஹில்ஸை வந்து கீழேருந்து பார்க்குறதுக்கும் மலை ஏறுறப்ப அந்த மலையை பார்க்குறதுக்கும் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு அப்படியே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயங்கரமாக, இதுவே நம்ம நைட்டில் பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரசிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். அதே மாதிரி டேர்னிங்கில் எப்பயுமே கொஞ்சம் ஸ்லோவாகவே போங்க. உங்களால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ போங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மங்கி இருக்குது ரோட்லேயே. ஸோ இந்த மாதிரி அதுங்களும் அவங்களோட இடம்தான். ஸோ நம்ம தான் அங்கே போகிறோம், அவங்க வந்து நம்ம இடத்துக்கு வர கிடையாது. ஸோ அந்த மாதிரி காட்டு விலங்குகள் எதையும் டிஸ்டர்பும் பண்ணாமல் நம்ம கேர்ஃபுல்லாக நம்மளையும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கும் நம்ம எந்த தொல்லையும் கொடுக்காமல் இருக்கணும் கைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் மோட்டோவாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஜேர்னியில். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையாக நிதானமாக போயிட்டு வாங்க. என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுங்க கைஸ். சும்மா ஒரு டெஸ்டினேஷன் வச்சுட்டு அங்கே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரஷ் பண்ணாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். ஆக்சுவலாக அங்கே பெரும்பள்ளம் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் கைஸ். மிஸ்ட்டு ரெண்டு பேர் நம்மளை வீடியோ எடுத்தாங்க, உங்களுக்கு ஆட் பண்ணி வரேன் கைஸ். ஒன்றுமே தெரியல கைஸ், லைட் போட்டோம்னா மட்டும் தான் தெரியும். ஓவர் மிஸ்டாக இருக்குது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக மணி வந்து
மணி கரெக்டாக வந்து 1:43 தான் ஆகுது. இப்போ விடியங்கல்ல போல இருக்குது. பயங்கரமாக இருக்கு கைஸ். டோன்ட் மிஸ் த கொடைக்கானல் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம மிஸ்ட்டுக்குள்ளே போனோம். இப்போ மிஸ்ட்டை தூரத்துலேருந்து பார்க்குறோம். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது. ஆனால் நம்ம போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக இருக்குது ஓரளவு. ஸோ பயங்கரமாக இருக்குது கைஸ். கண்டிப்பாக வாங்க, கொடைக்கானல் வந்து என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக ரைட் பண்ணுங்கள், மஜா பண்ணுங்கள் கைஸ். இங்கே பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு ஐயப்பன் சாமி கோயில்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், கிளைமேட் சேஞ்சு பயங்கரமாக ஃபீல் பண்ண முடியுது. இங்கே வரைக்கும் வெயிலே இல்லை. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது கைஸ். இப்போ தான் வந்து நம்ம கொடைக்கானல் ஏற ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஃபஸ்ட் டைம் வெயிலை பார்க்குறோம். ஸோ நல்லா சில்லுன்னு கிளைமேட்டில் வெயில் அடித்தா சூப்பராக இருக்கும்ல கைஸ், அந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா மிஸ்ட்டும் இருக்குது, வெயிலும் இருக்குது, கிளைமேட்டு பயங்கர சில்லுன்னு இருக்குது கைஸ். சில் பண்ணணுன்னா கொடைக்கானலில் வாங்க கைஸ், சில்லாக இருந்துட்டு போகலாம் கைஸ். இப்போ பார்த்திங்கன்னா எலிஃபேண்ட் ஜோன் போர்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து யானைகள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் நீங்கள் டேர்ன்லலாம் பார்த்து கேர்ஃபுல்லாக போவாங்க கைஸ். ஏன்னா நம்ம திடீர்னு சடனாக டேர்ன் பண்ணுவோம், அங்கே திடீர்னு அந்த இடத்துல எலிஃபேண்ட் நின்றதுனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி போர்ட் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பத்திரமா போங்க. மலைகளின் இளவரசி கொடைக்கானல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கொடைக்கானல் மேலே ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான். இனிமேல் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தோடனே நமக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. வெள்ளி ஃபால்ஸா? இது எங்கே போடுறேன்? கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் என்ட்ரியான உடனே இங்கே வெள்ளி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பயங்கரமாக இருக்குது. நம்ம எடுத்துக்கிட்டு ஓகே, don't miss it guys. Time to visit Kodaikanal. கைஸ் நம்ம எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா சிட்டி வியூ பாயிண்ட்ங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கோம். இப்போ நம்ம எந்த பிளேஸுமே விசிட் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம ரூம் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொடைக்கானலுக்கு எக்ஸாக்டாக ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குது. பூம்பாறை வில்லேஜ் பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம ரூம் செக்இன் பண்ணிட்டு நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். வாங்க கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஃபைனலி நம்ம வந்து கொடைக்கானலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வீடு பார்த்திங்கன்னா பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக மேலே மேலே மேலேன்னு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக அழகாக கட்டியிருக்காங்க கைஸ். கைஸ் இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா கொடைக்கானல் ஸ்டார் லேக்குக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து ரூம் செக்இன் பண்ணணும், ரூம் தேடணுங்கிறதுனால நம்ம இப்போ லேக்குக்கு போகிறது கிடையாது. போவோம், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரூம் தான் ப்ரியாரிட்டி. ஏன்னா வீக்கெண்ட் வேறு நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரூம் செக்இன் பண்ணலாங்க கைஸ். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் தான். பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மேலேயே ரீச் ஆயாச்சு. வாங்க ரூம் தேடுவோம் கைஸ். இங்கே பாருங்கள், நம்ம சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்டார் லேக் வந்து சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கைஸ். நம்ம இங்கேருந்து இப்போ ரோட்லேருந்து பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. வாங்க 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 கைஸ், போய்கிட்டே இருக்கலாம். வெயில் டைமு கொடைக்கானல், ஆனால் வெயிலே ஃபீல் ஆகலை கைஸ், ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது கைஸ். பார்த்திங்கன்னா நம்ம ரூம் பார்த்தாச்சு. ரூம் ரெண்ட் பார்த்திங்கன்னா 4800. இந்த நியூ கார்னிப் நியூ நல்லா ஆக்சுவலாக ரூம் நல்லா இருக்குது கைஸ். வந்து 2 பெட்டு, 3 பேர் இருக்கோம், பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா சின்ன குழந்தைங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் செட்டப்லாம் இருக்குது கைஸ். வாங்க போய்ட்டு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுவோம். பயங்கரமாக இருக்குது. நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம் பாருங்க கைஸ். ப்ளே கிரவுண்ட்லாம் இருக்குது, சில் பண்ணிக்கலாம் போல். நமக்கு சில் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் இல்லை கைஸ். இன்னும் வந்ததோட வேலையை ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு குணா கேவ் போகணும் போட்டிருக்காங்க கைஸ். நைட்டு போடுவாங்களா தெரில, போய்ட்டு பார்க்கணும். ஆனால் நல்லாயிருக்கு கைஸ். அந்த வியூக்காகவே நம்ம வந்திருக்கோம். இங்கே மினிமமே பார்த்தீங்கன்னா ரூம் ஸ்டார்ட் ஆகுது 3500 தான் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்மஸ் ஹாலிடேவா என்னன்னு தெரில.
நமக்கு கொஞ்சம் நல்லா வேணும்னு சொல்லிட்டு 4800 நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க ரூமுக்குள்ளே போய் பார்க்கலாம். தாங்க சாப்பிட்டோம் ஹோட்டல் தர்பார். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக லஞ்சு வந்து ஒரு 6:30 போல் முடிச்சிட்டோம். டைம் பார்த்தோம்னா 5:47. எக்ஸாக்டாக 5:47 நம்ம லஞ்ச் சாப்பிட்ருக்கோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். 4 o'clockலாம் வந்து குணா கேவ் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, அதனால் போச்சு. அதனால் நாளைக்கு காலைல தான் குணா கேவ் போக போகிறோம். குணா கேவ் மட்டும் தான் போக போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் ஏறிட்டு சாப்பிட்டுட்டு சின்னதாக ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம் கைஸ். இதான் நம்ம ரூமோட என்ட்ரன்ஸு. ஸோ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக தான் கைஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார் பார்க்கிங் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு நம்ம ரூம் மேலே இருக்குன்னா நம்ம வந்து நம்ம ரூம் முன்னாடியே நம்ம வந்து பார்க்கிங் நிப்பாட்டிக்கலாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே செக்இன் பண்ணிட்டோம். ரூம் தரமாக இருக்குது கைஸ். டிவி, லைட்ஸ், ஃபோட்டோஸ், டாய்லெட் பாருங்கள் கைஸ். காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ப்ரெஷ்ஷு, சோப்பு, இதெல்லாம் ஷாம்புன்னு நினைக்கிறேன். நம்ம தான் காமெடியாக இருக்குது கைஸ். கழட்டிடுவோம். ஓகே, ஆனால் சூப்பராக இருக்கு. நமக்கு எங்கேயுமே வியூ பாயிண்ட் தான் கைஸ். பாருங்க வியூ மட்டும் இல்லை. ஸோ ஊட்டி மறிய மாதிரி தாங்க. அப்படியே நம்ம கதவை திறந்து வெளியே வந்தோம்னா கீழே காமிச்ச அந்த சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. பான்ஃபயர் எல்லாமே இருக்குது கைஸ். கீழே பார்த்தீங்கன்னா பார்க்கிங். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சண்டே மார்னிங் 9:02 ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால்கனி போக போகிறோம். பாருங்கள், டாமு இங்கே பொம்மை எல்லாம் பயங்கரமாக ஸ்டிக்கரிங்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே திறந்தோன்னு வச்சுக்கோங்க. இல்லையா பாருங்க, நல்லா இருக்கு. வாக்கிங் போயிட்டு அதே மாதிரி இங்கே பாருங்க கைஸ், ரூம்குள்ளே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது வித் பெட்டோட காட்டுவாங்க. கீழே பெட்டு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னா வெளியே இருக்கிற பால்கனி. அப்படியே இங்கேருந்து வைப் பண்ணலாம் கைஸ். பிளாஸ்ட்டு தான். இட்ஸ் டைம் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் கைஸ். வாங்க சாப்பிடுவோம் கைஸ். நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்டு இப்படி இருந்தது. ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 1904 1904 வந்து இந்த மாதிரி தான் கைஸ் ரோடு இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1915. பாருங்களேன், அந்த ரோல்ஸ் ரைஸ் கார் இருக்கு. 1910. இங்கே பாருங்க, கோல்டு ஜீப். 1909 இந்த மாதிரி தான் இருந்திருக்கிறாங்க கைஸ். ஆயிரத்தி 1907 என்ன லேக்? எடுக்கும்போது பார்த்து மூஞ்சிக்கல். லேக்கன் பெருமாள் மலை கொடை 1891. டால்பின் நோஸ். ஓல்டு பில்லர் ராக் 1912. பாருங்க, அந்த காலத்தில் ஒரு ஃபாரின்லேருந்து வந்திருக்கவங்க. 1891. நியூ டவுன்ஷிப் ஆஃபீஸ். ஸ்விம்மிங் பாத் அண்ட் போட் கிளப் கொடைக்கானல் 1906. இங்கே பாருங்க கைஸ், அந்த காலத்தில் வந்து அந்த டோலியில் தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி 1896. அப்படின்னா லேக் ரோடு 1911.
இது ஓல்டு சிஎஸ்ஐ சர்ச் 1915. நம்ம இடத்துலையும் வந்து இதே பார்த்துட்டோம். எஸ், இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்த பிரேக்ஃபாஸ்ட். ஸோ அன்லிமிட்டட் தான், நமக்கு எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நம்ம ஹெவியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லைட்டாக டேஸ்ட் மட்டும் பார்த்தாச்சு கைஸ். ஆக்சுவலி டைம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 11:05. ஸோ அவ்வளோதான், குணாக்கேவுக்கு நம்ம கிளம்பிட்டோம் கைஸ். ஃபுல்லாக டாப் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே பிரதர் ஃபிட் பண்ண போயிட்டாரு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம டைம் டு லீவ் கொடைக்கானல். திஸ் ரூம் அலோன். பட் நம்ம now we are going to குணா கேவ். நம்ம குணா கேவ் போக போகிறோம் கைஸ். வாங்க குணா கேவ் போயிட்டு விளாக் கண்டினியூ பண்ணுவோம். ரூம் பாருங்கள், ஃபுல்லாக கைட் பண்ணியாச்சு, எதுவும் இல்லை. அவ்வளோதான் கைஸ், பை பாய். ரூம் கைஸ் பார்த்தீங்கன்னா ரூமு ஃபுல்லாக செக் அவுட் பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு இந்த சைடு வரவே மாட்டோம். நேராக குணா கேவ் போவோம். குணா கேவில் வந்து பக்கத்தில் வேறு ஏதாவது ஸ்பாட் தான் போவோம். பார்த்துட்டு திரும்ப நம்ம வந்து டேரெக்டாக கீழே தாங்க இறங்க போகிறோம். சென்னை கிளம்ப போகிறோம் இன்றைக்கி. கைஸ் இங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குது, அப்பர் ஏரி வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகிறது கிடையாது. ஆனால் இங்கே கொடைக்கானலில் வந்து டிராஃபிக் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் கைஸ் இருக்குது. ஏன்னா கரெக்டாக நம்ம வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்திருக்கிறோம். ஸோ 4 days கண்டினியூஸ் வீக்கெண்டு, அதனால் கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், லைனாக வண்டிலாம் டிராஃபிக் ஜாம் மாதிரி நின்றுச்சு. ஸோ நம்ம பைக்கில் தானே வந்திருக்கோம், வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். கடை பாருங்கள், ரைட் சைடில் எவ்வளோ லென்த்தாக பெருசாக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கீழெல்லாம் அவ்வளோவா நான் பார்த்தது கூட கிடையாது. மலை மேலே இவ்வளோ அழகாக கடை பாருங்க கைஸ், குதிரை அழகாக குதிக்குது. ஏய் சூப்பராக கைஸ். இங்கே ரைட் சைடில் பாருங்கள் எவ்வளோ பெரிய கோல்ஃப் ப்ளே கிரவுண்ட் இருக்குது பாருங்கள் கைஸ். சொல்லலாம் இதெல்லாம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ கொடைக்கானல் மலை மேலே இவ்வளோ பெரிய கோல்ஃப் விளையாடுற ப்ளே கிரவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இன்றைக்கி தான் கைஸ் தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது கைஸ். கைஸ் இங்கே பாருங்கள், வாங்க உள்ளே போவோம் கைஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பில்லர் ராக் வந்துட்டோம் கைஸ். ஸோ அது வந்து குணா கேவ் பார்வையில் தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பைக்குக்கு வந்து 65 rupees, 2 பைக் நம்ம 130 rupees கொடுத்து வந்திருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன், தெரில, ஒரே மிஸ்டாக இருக்குது கைஸ். கைஸ் அவ்வளோதான், நம்ம வந்து பில்லர் ராக்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் போல். ஸோ அங்கே போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய்க்கலாம் கைஸ். நமக்கு வந்து டைம் இல்லாத ஒரே ரீசனால் நம்ம வந்து உள்ளே போகலை. நேராக நம்ம வந்து குணா கேவ் போகலாம் கைஸ். வாங்க கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக குணா கேவ் வந்துட்டோம். பைக் இங்கே ட்ரைம்ப்பு, அந்த புதருக்கு பின்னாடி என்ஃபீல்டு பார்க் பண்ணியாச்சு கைஸ். கைஸ் குணா கேவோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். கைஸ் பார்த்தா நம்ம உள்ளே வந்துட்டோம். செம்ம க்ரௌடாக இருக்குது கைஸ். நல்லா 4 ரீல்ஸ் எடுத்து போகலான்னு பார்த்தா இவ்வளோ உதவதான் இருக்காங்க. பலாப்பழம் லீவ் வைக்கிற மாதிரி இருக்காங்க கைஸ். அவங்கள தான் நம்ம அப்படி தான் நினைப்பாங்க. சரி ஓகே, எடுக்கலாம். சரி ஏரி நம்ம மேலே போவோம். ஓகேவா?
காணவில்லை. 3 ஜீவன்களை காணவில்லை. மேல சரியான கூட்டம், வத அடியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு கைஸ் யாருமே வராதிங்க. வீக்கெண்டில் வாங்க, இந்த மாதிரி லாங் வீக்கெண்ட்லாம் யாரும் வந்துடாதீங்க. டர் ரகேனா தான் உங்களால் என்ஜாயே பண்ண முடியாது. கைஸ் இங்கே 2 பக்கம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம். இந்த மாதிரி நிறையா இருக்குது கைஸ் பள்ளம். இது வந்து யாரும் உழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கம்பியை போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க. கைஸ் நம்ம அப்படியே நடந்து மேலே வந்துட்டோம். பாருங்க செம்ம கும்பல், சரியான ரசி, மிஸ்ட்டு. லொக்கேஷன் நல்லா இருக்குது கைஸ். ஆனால் வந்து நாங்கள் வந்த டைம் தான் சரியில்லை. ஏகப்பட்ட பேர் இதே கிறிஸ்மஸ் லீவ் பிளான் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்துருப்பீங்க போன வீடியோவில் கத்துறாங்க, எல்லாம் வைப் ஆகிட்டாங்க. நல்லா இருக்கு கைஸ். ஆனால் வந்து ஸ்பாட்டு ஓகே தான், நமக்கு தான் டைம் சரியில்லை. கொஞ்சம் வைப் பண்ணலான்னு நினச்சி வரவங்களுக்கு இட்ஸ் நாட் ரைட் பிளேஸ் கிடையாது, இட்ஸ் நாட் ரைட் டைம். அவ்வளோதான் கைஸ், நம்ம குணாக்கே விளம்பி கிளம்பியாச்சு. இந்த செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா பூம்பாறை கரெக்டாக 12 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் இந்த வழியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அதே கொடைக்கானல் லேக்கு. ஸோ பிரியா மனமுடன் நம்ம வந்து விடைபெற போகிறோம் கொடைக்கானல் விட்டு. ப்ளீஸ் அவ்வளோதான், சாக்லேட்ஸ் வாங்கிட்டோம். இந்த கடையில் தான் வாங்கணும். ஹோட்டல் மகாராஜாஸ். நம்ம கிளம்பிட்டோம் திரும்ப சென்னைக்கு. கைஸ் இங்கே தான் நமக்கு கொடைக்கானல் ஸ்டார்ட்டும் ஆச்சு, இங்கே தான் நமக்கு திரும்ப எண்டும் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், கீழே இறங்க போகிறோம். நம்ம வெள்ளி அருவிக்கு ஒரு பாய் சொல்லிடலாம் கைஸ். அதே மாதிரி இறங்கும் போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இறங்கணும் கைஸ். ஏன்னா ஏறப்போ கூட வண்டி த்ராட்டில் கொடுத்து நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இறங்குறப்போ வந்து பைக் ஃப்ரீயாக இறங்கும். ஸோ நீங்கள் வந்து நியூட்ரலில் போட்டு இறங்குறது அந்த மாதிரி எந்த தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸும் பண்ணாதீங்க. நீட்டாக கியரில் போட்டு எவ்வளோ பொறுமையாக இறங்க முடியுமோ அவ்வளோ பொறுமையாக கேர்ஃபுல்லாக இறங்குங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் மலை விட்டு கீழே இறங்கிட்டோம். அங்கே தெரியுது பாருங்க செக். அவ்வளோதான் கைஸ், இனிமேட்டு நம்ம சென்னை நோக்கி நம்மளோட பயணம் இனிதே ஆரம்பிக்குது. இன்னும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு வந்து ஒரு 12:45 அந்த மாதிரி தான் நம்ம சென்னைக்கு ரீச் ஆகும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 480 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. இப்போ நம்ம மலையை வந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸை வந்து ஜஸ்ட் 1 ஹவரில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் கைஸ். ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்னே சொல்லலாம். கைஸ் ஆனால் ரைடு கீழே இறங்குறது பயங்கரமாக இருந்துச்சு.
நான் கொஞ்சம் ஃபுட்டேஜாக எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஓட்டுறப்பையும் பார்த்துருப்பீங்க. கைஸ் வாங்க இங்கேருந்து கண்டினியூ பண்ண போவோம். திண்டுக்கல் திருச்சியிலேருந்து அப்படியே டேரெக்டாக நம்ம பாட்டுக்கு வழக்கம் போல் எப்படி போகாமல் போய்கிட்டே இருக்க போகிறோம் கைஸ். எக்ஸாக்டாக வந்து கொடைக்கானல் அடிவாரத்துலேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணி நம்ம வந்து திண்டுக்கல் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், இங்கேருந்து இன்னும் ஒரு 8 hours தான் கைஸ். நம்ம வந்து சென்னை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம் கைஸ். இப்போ நம்ம பத்தலகுண்டுக்கு முன்னாடி வந்து ஒரு நன்னிலக்கோட்டைங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். ஸோ மதியானம் லஞ்ச் சாப்பிடல, அதனால் வந்து குழிப்பணியாரம் நாங்கள்லாம் சாப்பிட்டு இருக்கோம். 430 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியர்லி திருச்சிக்கு வந்துட்டோம். திருச்சிக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து 4th ஃபீல்ட் பிரேக். பைக் இங்கே நிற்கிது. விமல் ப்ரோ பைக் இங்கே நிற்கிது. விமல் ப்ரோ எங்கே நிற்கிறாரு? ஹாய் சொல்லுங்க ப்ரோ. ஹாய். பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ஒரு நியர்லி 4000 ருபீஸ்க்கு பெட்ரோல் மட்டுமே போட்டோம் இந்த ரைடில். ஒரு 9 மணி போல் நம்ம சாப்பிட போகிறோம் கைஸ். விமல் ப்ரோக்கிட்ட இந்த ட்ரிப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம். ஆல்மோஸ்ட் திருச்சி அவ்வளோதான், போயிட்டு சென்னை ரீச் ஆகிட்டோம்னா முடிஞ்சுது. இப்போ பேச சான்ஸ் கிடைக்குமா தெரில. கைஸ் ஆக்சுவலாக ட்ரிப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக போச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எப்படி முடிக்க போகிறோம்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்தோம். அதுக்கப்புறம் லேட்டரான வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஜுவலாக ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்லேயும் ஒரு ஸ்டாப் வச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஸ்டார்ட் பண்ணி மைசூர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போனதுனால ஓசூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஸ்டே பண்ணுற மாதிரி ஆச்சு. சரி நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், மைசூர் ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிவிட்டு பண்டிப்பூர் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ட ஸ்ட்ரெச்சில் ஓட்டுற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து 5 o'clock அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்டிப்பூர் வந்து பார்த்திங்கனாக்கா டோல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, நம்மளால் உள்ளே போக முடியாது. நாங்கள் ஆல்ரெடி செக் அவுட் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா ஓசூரில் லேட்டு அப்படிங்கிறதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா உள்ளே போகும்போது நிறைய ரூரல் ஏரியா பார்த்தோம் கைஸ். அதில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, தென் அதுக்கப்புறம் வந்து நிறைய சீனரிஸ் எல்லாம் கவர் பண்ணோம். கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் போயிட்டு நாங்கள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் ஃபஸ்ட் அந்த குளிர் கிளைமேட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணோம். ரூம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைமில் வந்து கிடைக்கல. நாங்கள் பண்ண தப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்பை வந்து அரேஞ்ச் பண்ணதுனால எங்களுக்கு ரூம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிற மாதிரி இருந்தது. ப்ளஸ் ப்ரைஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன் மாதிரி இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஊட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுதான் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டான ட்ரிப்னு சொல்லலாம். ஒரு 2.5 hours வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆகிட்டோம். அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால 8 o'clock போல் தான் ஸ்டார்ட் பண்ணோம். 8 o'clock போல் ஸ்டார்ட் பண்ணி ஸோ நாங்கள் வந்து கொடைக்கானல் ரீச் ஆன கைஸ். ஸோ கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அந்த இது ஏறும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. நடுவில் நாங்கள் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியிலேருந்து அகெயின் நாங்கள் கோயம்புத்தூர் இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறங்கும்போது வந்து அந்த ஒரு ஆக்சிடென்ட் ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. நெக்ஸ்ட்டு அதெல்லாமே முடிச்சுட்டு தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானலில் விசிட் பண்ணி அந்த கிளைமேட்டில் இருந்து கொடைக்கானல்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் சென்னை கிடைக்கும் போது ரொம்ப அட்வென்ச்சராக இருந்தது. ஏன் அப்படின்னாக்கா வரும்போது ஒரு ஆப்பின் பின்னு நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 o'clockலேருந்து 4 o'clock இருக்கும். நல்ல எக்ஸலண்ட் ட்ரிப்பாக இருந்தது. இப்போ ஆல்மோஸ்ட் இப்போது சென்னையிலேருந்து திருச்சி வழியாக வந்து கொடைக்கானல்லேருந்து திருச்சி வழியாக நம்ம வந்து சென்னை போயிட்டுருக்கோம். ஸோ இந்த ரோடு இந்த ஹைவேஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈவினிங் டைமில் இது பண்ணுறதுனால எங்களுக்கு அவ்வளோவா டயர்ட் தெரியல. இது ஈவினிங்காக இருந்ததுனாக்கா நல்லாவே டயர்டாக இருக்கும். ஸோ எக்ஸலண்ட் ட்ரிப். பட் இதில் சில மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரசாந்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த வந்து ஃபோன் ஹோல்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பாக்ஸ்லாம் வச்சுருந்தாப்புல. நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ட்ரிப்பை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால ட்ராப் பாக்ஸுக்கு பதிலாக கயிறு கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அறந்துருச்சு. இது மாதிரி ரன்னிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அறந்துச்சு அப்படின்னாக்கா நம்மளால அந்த டைமில் வந்து ஸ்பீடாக போகிற டைமில் ஒன்றும் பண்ண முடியாது. பாவம் ராகுல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு நாட்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணதான். இதனால என்ன ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கயிறு கட்டி எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து அந்த பேக் மேலேயும் ஃபோக்கஸ்டாகவே இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் இல்லை. ஸோ நான் வந்து ராகுல் அவங்க வண்டியை தான் வந்து சேஸ் பண்ணியே போகிற மாதிரி இருந்ததுனால ஸோ சீனரிஸை கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் வந்து அவங்களும் மிஸ் ஆனாங்கன்னாங்க. க்ளவுஸு டச் க்ளவுஸ் இல்லை கைஸ்.
நார்மல் க்ளவுஸ் தான். ஸோ அதை போட்டுட்டு நான் ஃபோனை எடுத்து திரும்ப அவங்களுக்கு பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணி ரிட்டர்ன் அடிக்கிற இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் எங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணாலும் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள். ப்ளஸ் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான கைட்லைன்ஸ் வச்சுக்கோங்க. மொபைல் ஆர்டர் வச்சுங்க, ட்ராப் பாக்ஸ் வச்சுங்க, தேவையான வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் எய்ட் கிட் வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ளவுஸ் கரெக்டாக போடுங்க. தென் வந்து பைக்கர் ஜாக்கெட்ஸ் கரெக்டாக வியர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வியர் பண்ணிங்கனாக்கா ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம் guys. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ அண்ட் சப்ஸ்கிரைப். கைஸ் விமல் ப்ரோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இப்போ அவ்வளோதான், நம்ம இங்கேருந்து சென்னை கிளம்ப போகிறோம் கைஸ். லெட்ஸ் கோ பேக்கப். கைஸ் ஆல்மோஸ்ட் சென்னை ரீச் ஆகிட்டோம். இன்னும் ஒரு 138 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 2 hours 34 minutes போயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப் சொல்லுது கைஸ். எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரவாண்டி தாண்டியாச்சு. தாண்டி வீசாலை நம்ம தலைவர் ஃபஸ்ட்டு மாநாடு அந்த இடத்த தாண்டி இருக்கோம் கைஸ். அதான் இங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போய் ரீச் ஆகிடலாம். மணி பார்த்தீங்கன்னா 11:36, சண்டே டிசம்பர் 28, 11:57. ஓகே கைஸ், நம்ம சென்னை போய்ட்டு மீட் பண்ணுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னை வந்துட்டோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை தான் பாருங்க. கிளாம்பாக்கம் புதிய பஸ் ஸ்டாண்ட் தெரியுதா? அவ்வளோதான் கைஸ், நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் அங்கே கொடைக்கானலில் 3 மணி கிளம்பணும் மதியம். இப்போ மணி வந்து 2:06, ஆல்மோஸ்ட்டு 12 hours ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுகிறது. இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை திரும்ப சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.